மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தடம் பதித்த முதல் இந்தியர் என்கிற பெருமையை சுபான்சு சுக்லா பெற்றிருக்கிறார். டிராகன் விண்கலத்திலிருந்து சுபான்சு சுக்லாவோடு போலாந்து, ஹங்கேரி மற்றும் அமெரிக்க வீரர்கள் தற்போது ஒவ்வொருவராக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு துவாரம் வழியாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்த 14 நாட்கள் 7 அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ள சுபான்சு சுக்லா தொடர்ச்சியாக அவரோடு பார்த்தீங்கன்னா இந்திய உணவுகளையும் எடுத்து சென்றிருக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் அவர் பிரியாணி, இட்லி போன்ற உணவுகளையும் எடுத்து சென்றிருக்கிறார். அவருக்காக பிரத்யேகமாக டிஆர்டிஓ, இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தற்போது அவரோடு அனுப்பியிருக்கிறது. 14 நாட்கள் பல்வேறு விதமான அறிவியல் ஆய்வுகளை சுபான்சு சுக்லா அங்கு மேற்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவர்கள் நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் மற்ற விண்வெளி வீரர்கள், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள மற்ற விண்வெளி வீரர்கள் அவர்களை வரவேற்கக்கூடிய, புதிய விருந்தினர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்த 14 நாட்கள் ஒரு பெரிய அளவிற்கு பல்வேறு சவால்களை சுபான்சு சுக்லா எதிர்கொள்ள போகிறார். காட்சிகளே நம்ம பார்க்கிறோம். மைக்ரோ கிராவிட்டி இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் எப்படி தண்ணீரில் மிதக்கிறாங்களோ அதுபோன்று வீரர்கள் தலைகீழாக மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை உட்கொள்வது மிகவும் கடினம். மேலும் அவர் தங்குவதற்கு கழிவுகளை வெளியேற்றுவது போன்றவை பல சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சுபான்சு சுக்லாவினுடைய பயணம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமிதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது இஸ்ரோவினுடைய மனிதர்களை அனுப்பும் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரோ இதற்காக 550 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பது மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை நேரடியாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் உட்பட மூத்த விஞ்ஞானிகள் புளோரிடாவில் இருக்கக்கூடிய நாசாவினுடைய கட்டளை மையத்திலிருந்து நேரடியாக கண்டுகளித்து வருகிறார்கள். சுபான்சு சுக்லா 14 நாட்கள் விண்வெளியில் தங்கிய பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்புவார். அதன் பின்னர் அவருடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் ஆக்சியம் திட்டத்திற்கு சென்ற 4 வீரர்கள் நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு வீரர்களையும் வரவேற்பதற்காக ஏற்கனவே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஏற்கனவே இருந்த 7 விஞ்ஞானிகளும் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் சார்பாக சுபான்சு சுக்லா, போலாந்து, ஹங்கேரி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த வீரர்கள் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தில் கடந்த 28 மணி நேரமாக பயணம் செய்தனர். ஜூன் 25 இந்திய நேரப்படி 12:01 புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கெனடி ஸ்பேஸ் சென்டரிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணில் புறப்பட்ட சுபான்சு சுக்லா தலைமையிலான அந்த குழுவினர் கடந்த 28 மணி நேரமாக பூமியை சுற்றி அந்த விண்வெளி பயணம் மேற்கொண்டார்கள். தற்போது இந்திய நேரப்படி 3:58 மணியளவில் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணையக்கூடிய அந்த டாக்கிங் நிகழ்வு நடந்து முடிந்தது. டாக்கிங் முடிந்த பின்னர் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு உள்ளிட்டவை டிராகன் விண்கலத்தோடு இணைக்கப்பட்ட நிலையில் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் புதிய விருந்தாளிகள் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விருந்தாளிகளை வரவேற்பதற்காக ஏற்கனவே விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் தற்போது அந்த ஜீரோ கிராவிட்டி சீதோஷ்ண நிலையில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நாசா நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீரர்களாக வெளியேறி வருகிறார்கள். சுபான்சு சுக்லாவும் விரைவில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
60 பரிசோதனைகள் மற்றும் 33 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரோவினுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு முன்னோட்டமாக இந்த திட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.